இந்த வழக்கு SCSTல தான் பதியப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடே உற்று பார்க்குற ஒரு ஆணவ படுகொலை பட்டப்பகல்ல எல்லாரும் முன்னாடியும் தெரிகிற அளவுக்கு CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. நான் உயிரோடு இருக்கேன், நான் இன்னும் பிறல் சாட்சியாக மாறலை, நான் இன்னும் அந்த வழக்கில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கில் இவங்கனால நீதியை வாங்கி தர முடியலை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு அரசின் மீது நீதிமன்றங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? நாங்கள் 2 பேரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி எங்களை இப்படி ஒரு கூலிப்படையை வச்சு கொலை பண்ணி இது பண்ண அளவுக்கு எங்களுக்கு வாக்கிய தகராறு, சொத்து தகராறு, எந்த தகராறும் யாரையுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ வேற யார் எங்களை இப்படி பண்ணியிருக்க முடியும்? எனக்கு அரசு தலையிடல் இங்கே ஹைகோர்ட் வரைக்குமே அவங்களோட சாதிய பின்பலமும் பணபலமும் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பணத்தை கொடுத்தா ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. 2013 எங்களோட சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து அப்போ இருந்த கலைஞர் அவர்கள் சங்கரோட கொலை நடந்தப்போ சின்னசாமி இது மாதிரி சரணடைந்தார். சங்கருக்கு உரிய நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே போல் அதை தொடர்ந்து 2018 அன்னலட்சுமியும் பாண்டித்துரையும் விடுதலை செய்யப்பட்டாங்க திருப்பூர் கோர்ட்டில். அதற்கு பிறகு 2020 சின்னசாமி A1 குற்றவாளி அவர் தான். அவர் ஹைகோர்ட்டில் விடுதலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து மேல்முறையீடுக்காக நான், அரசு, அதுக்கப்புறம் சங்கர் தம்பி 3 பேரும் சேர்ந்து அங்கே அப்பீல் போயிருந்தோம். அப்பீலில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங்கே நடக்கலை. அப்போ ஹியரிங் விரைந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்ட அப்பீலில் கூட அரசு அதை தடுக்கிற மாதிரியான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு முறை போட்டப்போ எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் கூட நின்று இருக்கணும், அவங்க என் கூட நிற்காம அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் விரைவு மனு இதை விரைவுபடுத்தி நடத்துங்க அப்படின்னு நான் மனு போடும்போதும் எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 5.5 வருஷம் ஆச்சு. 5.5 வருஷமாக மொழிபெயர்க்காம இப்போ 6 மாதத்தில் இவங்களால மொழிபெயர்த்துட முடியும் அப்படின்னா இந்த 5.5 வருஷத்தில் எவ்வளவு 6 மாதங்கள் இருக்குது? அப்போது அரசு வேணும்னே SCST இந்த வழக்கு SCSTல தான் பதியப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடே உற்று பார்க்குற ஒரு ஆணவ படுகொலை பட்டப்பகலில் எல்லாரும் முன்னாடியும் தெரிகிற அளவுக்கு CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. நான் உயிரோடு இருக்கேன், நான் இன்னும் பிறல் சாட்சியாக மாறலை, நான் இன்னும் அந்த வழக்கில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கில் இவங்கனால நீதியை வாங்கி தர முடியலை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு அரசின் மீது நீதிமன்றங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? அவங்க சொல்கிறதுக்கான இதே இல்லை. ஏன்னா கொலை செஞ்ச அந்த வந்த நபர்கள் அவங்க தண்டனை பெற்றிருக்காங்க. அப்போ அவங்கள கொலை செய்ய சொன்னது யாரு? அப்போ ஒரு 19 வயசு பொண்ணுக்கும் 21 வயசு பையனுக்கும் எந்த எனிமி இருப்பாங்க? வேற எந்த காரணமுமே தெரியாது எங்களுக்கு. அப்போ வேற வெளிய உலகமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி எங்களை இப்படி ஒரு கூலிப்படையை வச்சு கொலை பண்ணி இது பண்ண அளவுக்கு எங்களுக்கு வாக்கிய தகராறு, சொத்து தகராறு, எந்த தகராறும் யாரையுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ வேற யார் எங்களை இப்படி பண்ணியிருக்க முடியும்? குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ப்ரூஃப் இல்லைன்னு, ஆனால் நான் ப்ரூஃப் இருக்கேன் தானே, நான் சாட்சி சொல்கிறேன் தானே, நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் தானே, என்னையும் தானே அதில் வெட்டியிருக்காங்க. சங்கர் கௌசல்யா 2 பேருக்குமான வழக்கு தானே அது. எனக்கு அரசு தலையிடல் இங்கே ஹைகோர்ட் வரைக்குமே அவங்களோட சாதிய பின்பலமும் பணபலமும் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பணத்தை கொடுத்தா ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் தான். அதை விட்டால் நம்ம அடுத்து வேறு எங்கேயுமே போக முடியாது. நம்ம நீதின்னு கேட்டு போகிறதுக்கு அடுத்த கதவு நமக்கு கிடையாது. இப்போ அதுலையாவது உரிய நீதி வேணும். இப்போ அரசு உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அரசை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமைப்புகள் ஆதரவு கொடுக்குறாங்க. அது மக்கள் கிட்ட தான் என்னால் வேலை செய்யறதுக்கு முடியும். நீதிமன்றத்தில் போராடுறதுக்கு அரசோட வழக்கு தான் இது. தனிப்பட்ட சங்கரோட வழக்கோ கௌசல்யா வழக்கோ கிடையாது. அரசுக்கு தானே மக்களுக்காக தானே அரசு. அப்போ அரசோட வழக்கு தான் இது. அந்த வழக்கில் அரசு ஏன் இப்படி மெத்தனை போக்கா இருக்கு? குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக தான் அரசு செயல்படுது. குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காகன்றதை விட இப்போ தேர்தல் வரப்போகிறதுனால வேணும்னே அதை சுணக்கம் காமிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
சமூக நீதி அரசா இருக்குமோ அவங்க வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் தானே நிற்கணும். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறத விட்டுட்டு இப்போ வேற பக்கம் நிற்கிறதுனால தான் நான் இப்படி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இங்க சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்க. சமூக நீதியா இருந்திருந்தால் 5.5 ஆண்டுக்குள்ள சங்கருக்கு நீதி கிடைச்சிருக்கணும். ஏன்னா இவங்களோட இதுல தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தொடர்ந்து மக்கள் பிரச்சாரம், அதற்கப்புறம் இந்த வழக்குல விரைவா நடத்துறதுக்கு என்னென்ன போராட்டம் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண. இந்த வழக்கு சார்ந்து உங்களுக்கு மிரட்டல் ஏதாச்சும் நடந்திருக்கா? நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் கால் பண்ணி அப்படி சொல்ல முடியாது. சோஷியல் மீடியாவில் த்ரெட் பண்ணுறது கூட த்ரெட்டனிங் தானே. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அரசு தரப்புல இருந்து வருதா இல்ல சாதி ரீதியா? சாதி ரீதியாக தான் வருது.